வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தமிழகம் சாலையில் இன்று காட்டெருமைகள் கூட்டமாக உலா இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சம். சுற்றுலா நகரமான உதகை திகழ்ந்து வருகிறது. உதகையில் எல்கில், தீட்டுக்கல், கேர்னில் உள்ளிட்ட அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளன. அங்கு காட்டெருமை, சிறுத்தை, புலி, கடமான் உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இதற்கிடையே காட்டெருமைகள் வனப்பகுதிகளில் இருந்து நகருக்குள் வருவது அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தினமும் சாலைகளில் காட்டெருமைகளின் கூட்டமாக உலா வருகின்றன. இன்று காலையில் தமிழகம் பகுதி சாலையில் காட்டெருமைகள் அங்குமிங்குமாக உலா வந்தது. காட்டெருமைகள் சாலையின் குறுக்கே நின்றதால் அந்த வழியாக சென்ற இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பின்னர் காட்டெருமைகள் சாலை வழியாக வனப்பகுதியை நோக்கி சென்றன. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்பொழுது, சமீப காலமாக காட்டெருமைகள் நகருக்குள் வருவது வழக்கமாகிவிட்டது. இதனால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். எனவே வனத்துறையினர் வனவிலங்குகள் நகருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.